கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. பிறந்த நாடே சிறந்த கோவில், பேசும் மொழியே தெய்வம். இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. நான் உங்க வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. அற்புதமானவர்களே, இந்த உள்ளம்னா உயர்ந்து காட்டுகிற எண்ணம் வேண்டும். ஒரு கோபுரம் இருந்தால் தான் அங்கே கோவில் இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி கோபுரம் தெரிஞ்ச உடனே ஒரு கோவில் இருக்குது தெய்வம் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, எண்ணம் வலிமையாகவும் உயர்வாகவும் இருந்தால் தான் அங்கே உள்ள நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த வகையில் நான் இன்றைக்கி இந்த பதிவு ஏன் விடுறேன்னா, நிறைய பேர் காணொலியை பார்க்குறேன். திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அவர் இப்படி பேசுகிறாரு, இவர் இப்படி பேசுகிறாரு, அவர் அப்படி பேசுகிறாருன்னு. நான் சொல்லுவேன் அடிக்கடி, இந்த உலகத்தில் மகாத்மா காந்தியை சுட்டு கொன்ற உலகம் இது, அப்ரஹாம் லிங்கனையே சுட்டு கொன்ற உலகம் இது. இந்த உலகத்தில் நல்லது எங்கே இருக்குதோ அங்கேயெல்லாம் இந்த உலகம் அப்படி தான் அந்த முடிவு கிடைக்கும். ஏன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லாருக்கும் அகங்காரம் இருக்கிறது. இப்போ நான் பேசுகிறேன், இந்த பேசுகிறத கேட்குறதுக்கு நான் அதனால தான் பணிந்து 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 வணங்குகிறேன்னு சொல்லி தான் நான் பேசுகிறேன். ஏன்னா இப்படி பேசுகிறதுல நீ என்ன பேசுறது, நான் என்ன கேட்குறதுங்கிற ஈகோ எல்லாருக்கும் உண்டு. அதனாலேயே நம்ம பணிந்து பணிந்து வணங்கி தான் நான் பேசணும்னு நினைப்பேன். நான் பேசுகிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணுவேன், எல்லோரையும் ஆகர்ஷணமாக நான் வணங்கிட்டு தான் நான் பேசுகிற ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஏற்றுக்காதுங்க. அந்த வகையில் திரு எம்ஜிஆர் அவர்களை அவ்வளோ சுலபமாக புரிஞ்சிக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஒரு நல்லவனை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்லவனாக இருந்தால் தான் உங்களால் முடியும், இல்லைன்னா உங்களால் முடியவே முடியாது. ஏன்னா நல்ல தன்மை, நல்ல பண்பு, நல்ல குணம், நல்ல அறிவு, நல்ல கருணை, நல்ல இரக்க குணம் இதெல்லாம் இருந்தால் தான் எம்ஜிஆரை புரிஞ்சிக்க முடியும். அவரை எல்லாம் நேசிக்கலாம், ஆனால் புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப தன்மை வேணும். அந்த வகையில் நிறைய பேர் சொல்கிறதால எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. சரி, நிறைய பேர் கேட்குறாங்க, அது உண்மையா? நிறைய பேர் அதை நினைப்பாங்க, அது உண்மையாக கூட இருக்கலாம்னு நினைப்பாங்களா இல்லையா? அதனாலேயே தான் நான் இந்த பதிவு விடுறேன். இதுக்கு நான் திரு சோ அவர்கள், அவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், துக்ளக்கில் எழுதினவர். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு சிறந்த ஒரு அறிவு சூழலை உருவாக்கினவர். அதாவது அவர் சொல்லுவார், ராம்நாத் கோயங்கான்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதிபர், அவரும் ஒரு நாட்டு மேலே பற்று உள்ளவர். அவர்களை பற்றிலாம் பேசணும். அவர் எப்படி சொல்லுவாராம் சோவை, அவர் சொல்லுவாராம் இன்டலெக்சுவல் கூண்டான்னுவாராம். அதாவது ஒரு ரவுடி அறிவாளின்னு வாங்கலாம் யாரை, சோவை. அவர் சொல்லுவாராம் ஒரு இன்டலெக்சுவல் கூண்டா அப்படின்னு வரான் அவரை. யூ ஆர் இன்டலெக்சுவல் குண்டா அப்படின்னு வரான், ஒரு ரவுடி அறிவாளிடா நீ அப்படின்னு வரான். அதை சிஷ்யே சொல்லுவார், அவரும் அந்த மாதிரி இருந்தவர் தான் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு தன்னுடைய கொள்கைகளில் ரொம்ப உறுதியாக இருந்தவர் திரு சோ அவர்கள். உங்களுக்கு தெரியும், திரு எம்ஜிஆர் கூட நிறைய நடிச்சிருந்திருக்கிறாரு, சில படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் கூட புரிஞ்சவர். அது மட்டும் இல்லை, எம்ஜிஆரை கட்சி ஆரம்பிக்கிற காலத்தில் அதீதமாக எதிர்ப்புணர்ச்சி காட்டினவர். ஆனால் அந்த எதிர்ப்பெல்லாம் எம்ஜிஆர் எப்படி எடுத்துக்கிட்டாரு, எப்படி பண்ணாருன்றதெல்லாம் அதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, தங்கப்பதக்கம்னு ஒரு படம் எம்ஜிஆர் அப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அன்னாயிசம்னு அது ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணவர் அந்த படத்தில் அவர். அது படம் ஓடும், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கொள்கை யாருமே தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. எம்ஜிஆரை அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி தமிழ் சினிமாவிலேயே சினிமா வேற, கொள்கை வேற, அரசியல் வேற, சினிமா வேற அப்படின்னு மற்றவங்களெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் கிட்ட மட்டும்தான் அவர் சினிமாவில் என்ன பேசினாரோ அதுதான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் நேரடியாக என்ன நடந்தாரோ அதுதான் அந்த சினிமா. ரெண்டு பிரித்து பார்க்காத ஒரு தன்மை எம்ஜிஆர் கிட்ட மட்டும்தான், பண்பு கிட்ட மட்டும்தான் இருந்தது. இதுதான் நான் சொல்ல வந்தேன். அப்படிப்பட்ட சோ அவங்களுக்கு தெரியும். அவர் அவரை எப்படி பகைமையாக எழுதியிருக்கிறாரு, அந்த பகைமையில் எவ்வளோ அதில் எம்ஜிஆர் உன்னதத்தை கொண்டு வந்திருக்கிறாருன்னு நீங்கள் அதை நான் நிறைய ஒரு வழியாக நான் அந்த காலத்திலேயே நான் துக்ளக்கெல்லாம் நிறைய படித்தவன். அப்போல்லாம் எங்கள் ஊருக்கு வரும், நான் வெள்ளம்பின்னு என் ஊருக்கு போட்டேன்னா என் ஊருக்கு வரும் புத்தகம், நான் லெட்டர் டு எடிட்டர் எழுதுவேன். அப்போ சிறு வயதில் தான் நான் எல்லாத்தையும் படிக்கிறதால அதையே நான் படிப்பேன். அப்போ அவர் அவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணி எழுதுவார். ஆனால் அந்த விமர்சனம் பண்ணிட்டு கூட கடைசியில் ஒரு முத்தாய்ப்பா எம்ஜிஆருடைய பண்பை வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை தான் வெளிப்படுத்த போகிறேன். பாருங்கள், பொதுவாக என்ன சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பிரிக்கிற போது சில வகைகளாக பிரிப்பாங்க. அதாவது இதயத்தால் மட்டுமே வாழறவன், மூளையால் மட்டுமே, அறிவால் மட்டுமே வாழறவன்,
இதயத்தையும் மூளையையும் சரிசமமாக வச்சு வாழறவன், அதை போல் மூளையே வச்சு நம்பி வாழறவன், இவனை வச்சு நம்புறான், இதெல்லாம் 60% இருக்கும், 40% இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி வகைகள் படுத்தும் போது நான் பொதுவாக என் நண்பர்கிட்ட சொல்லுவேன், காமராஜர், கர்ம வீரர் காமராஜர், அவர் இதயத்தால் வாழ்ந்தார். அறிவு எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ உணர்ந்தாலும் உள்ளறிவு இருந்தால் கூட அவர் இதயத்தாலே வாழ்ந்தார். இதயத்தோடு தான் பார்ப்பார். நியாயம், தர்மம் இதெல்லாம் ரொம்ப மதிப்பு கொடுத்தவர். அதுக்கப்புறம் அந்த வகைகளில் பேரறிஞர் அண்ணா. இப்போ கர்ம வீரர் காமராஜர் கூட படிக்காதவர், அவர் கூட படித்து போயிடலாம். ஆனால் பேரறிஞர் அண்ணா ஒரு தெரியும் உங்களுக்கு, WMA, அவர் பேரறிஞர்னு சொல்ல பேர் வாங்கினவர். அப்படிப்பட்டவர் எவ்வளவு அறிவு மேன்மை இருந்தாலும் இதயத்தால் தான் அதிகமாக வாழ்ந்திருக்கிறார். அது இதயத்தினுடைய வழி தான் அதிகமாக போயிருக்கிறார். அதனால தான் திரு எம்ஜிஆர்களெல்லாம் தன்னோட தெய்வமாக நினச்சார் அண்ணாவை. இது 2. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர் பார்த்திங்கன்னா மூளையாலே வாழ்ந்தவர். இதயத்தை கம்மியாகவும் இதயத்தால் ஒரு கால் பகுதி தான் வாழ்ந்தார். மிச்சம் 3/4 பகுதி மூளையே. அந்த மூளையை வச்சுக்கிட்டே வாழ்ந்து நினச்சவர் அவர். அதனாலே தான் அவரால் எம்ஜிஆர் எதிர்த்து வெற்றி பெற முடியலை. எம்ஜிஆர் எப்படின்னா, நான் சொன்ன பாருங்கள் கர்ம வீரர் காமராஜர், நான் சொன்ன பாருங்கள் பேரறிஞர் அண்ணா, அந்த மாதிரி அவர் அந்த அறிவையும் வளர்த்துக்கிட்டாரு. அறிவை வளர்த்தா கூட அந்த அறிவையை எங்கே அனுப்புனார்? இதயத்துக்கு அனுப்புவார். இதயம் மூலமாக தான் முடிவெடுப்பார். அறிவை ஆராய்ச்சி பண்ணுவார், எல்லாத்தையும் பண்ணுவார். ஆனால் இதயத்தின் மூலமாக தான் முடிவெடுத்தார். அதனால தான் அவருடைய இன்ன வரைக்கும் அவருடைய தன்மை வேறு விதமாக இருந்தது. அந்த வகையில் திரு சோ அவர்கள், சோவும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எழுதுறதெல்லாம் மூளையும் அறிவும், அந்த மூளையும் அறிவும் இருக்கிற அளவுக்கு இதயமும் இருக்கும், தர்மம் இருக்கும். ஆனாலும் சரிசமமாக தான் இருக்கும். அதில் தான் நிறைய அவர் தோத்துட்டார். திரு எம்ஜிஆர் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்வியலில் ஏன் அடுத்தடுத்த மேன்மையான ஒரு வழி வந்தார்னு சொன்னால், அவர் மூளையையும் வளர்த்துக்கிட்டாரு, இதயத்தையும் பதப்படுத்திக்கிட்டார், பண்பாக்கிட்டார். ஆனால் முடிவு எடுக்கும் போதெல்லாம் இதயத்தின் வழியை தான் முடிவெடுத்தார். அதனால தான் அவருக்கு இன்ன வரைக்கும் அந்த பேர் இருக்குது. அந்த வகையில் அவர் சொல்கிறார் அவர் எப்படி படம் தெரியுங்களா? சொன்னால் சிரிப்பீங்க நீங்கள். ஒரு தடவை தேன்மழைன்னு ஒரு படம், திரு முக்தா சீனிவாசன் அவர்கள் டைரக்டர், இவர் தான் திரைக்கிற வசனம். அப்போ என்னென்னா துக்ளக்கே ஆரம்பிக்கல. அப்போ திரு CN அண்ணாதுரை ஐயா அவர்கள் CM இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, முக்தா படம் பார்க்க கூப்பிட்றதுக்காக சோவை கூப்பிட்டு போகிறாரு. சோவும் முக்தா சீனிவாசன் ஐயாவும் அங்கே அண்ணாதுரை ஐயா நுங்கம்பாக்கம் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ வெயிட் பண்ணுறாங்க. அவர் இல்லை, வெளியிருந்து வராரு. இவர் உட்காந்துருக்கும் போது பேரறிஞர் அண்ணாவும் சில அலுவலர்களும் பேசிகிட்டே போகிறாங்க. மேலே ஏறுறாங்களாம். மேலே ஏறும்போது 2 பேரும் உட்காந்துருந்தாங்களாம். அவர் பார்த்தவர் யார், CM பார்த்தவர், அண்ணாதுரை ஐயா பார்த்தவர் அப்படியே பார்த்துட்டே பேசிகிட்டே மேலே போயிட்டாராம். இது இவருக்கு சுருன்னு ஆயிடுச்சான். யாருக்கு எப்படி இருக்கார் பாருங்கள். இப்போ இளைஞராக இருந்த ஒரு சுருன்னு ஆயிடுச்சான். உடனே என்னடா இது, என்னுடைய நாடகங்களே பல நாடகங்கள் அண்ணாதுரை ஐயா பேசியிருக்கிறாரு, பழகிருக்கிறாரு, அவர் பார்க்காத மாதிரி போயிட்டாரு அப்படின்னு ஒன்று இவருக்கு ஒரு மாதிரி அவர் அவமரியாக நினச்சிக்கிட்டு என்ன பண்ணாராம், முக்தா கிட்ட, சார் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, என்ன எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு இது தேவையில்லை சார் அப்படி சுருன்னு எழுந்துக்கிட்டு என்ன பண்ணாராம், எழுந்து வெளியே போயிட்டாராம். ஏன்னா வெளியே போயிட்டு கோச்சிக்கிட்டாராம் அந்த அவமரியாக கருதி இவர். உடனே முக்தா வெளியே சோன்னு கூப்பிட்றது கேட்குதான் அவருக்கு. திரும்பி பார்க்குறாராம், அவசரப்படாதீங்க, அவர் CM நம்மளை கூப்பிட்றாரு, வாங்க அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், மறுபடியும் கூட்டு போனாராம். நேரம் கூட்டு போன உடனே CM வந்தாராம். வந்த உடனே ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும், எத்தனை விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், நான் தேன்மழை படம் பார்க்கறதுக்கு நான் வரேன், கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் முடிக்கும்போது சோவை பற்றி அவர்கிட்ட சொன்னாராம், எல்லாம் இருக்குது ஆனால் வயசு தான் பத்தலை. இதை யார் குறிப்பிடுறாரு, குறிப்பிடுறாரு. அண்ணாவுடைய பேரறிஞர் அண்ணாவுடைய பெருந்தன்மையை பாருங்கள். ஒரு அவசரத்துலேயும் ஆத்திரத்துலேயும் நான் நடந்துக்கிட்டேன் அவமரியாதைன்னு கருதி, ஆனால் அதை சொல்கிறாரு அவர், எல்லாம் இருக்குது ஆனால் வயசு தான் பத்தலை அப்படின்னு CM என்னை பற்றி முக்தா கிட்ட சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அவமரியாதை கருதுகிற ஒரு கேரக்டர் அவர்கள். பெரிய இன்டலெக்சுவல், பெரிய நாடக அறிஞர். உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி, பெரிய இன்டலெக்சுவல். உண்மையை அவர் தொடாத விஷயமே கிடையாது. ஆன்மீகம் தொடாது கிடையாது, அரசியல் தொடாது கிடையாது, நடிப்பு தொடாது கிடையாது, நாடகம் தொடாது கிடையாது. அப்படிப்பட்ட ஆள், அப்படிப்பட்ட சொல்கிறார் ஒரு அந்த இவரை அவர் சொன்ன ஒரு எம்ஜிஆரை பற்றி ஒரு பெரிய பண்பை பற்றி சொல்கிறதுக்கு தான் இவ்வளவும் பீடிக்கை கொடுத்தா. உங்களுக்கு நிறைய சொல்ல போகிறேன், அவர் சொல்ல விஷயம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் குறித்து வச்சுருக்கேன். அவர் சொல்கிறாரு, எங்கள் தங்கம் படம் போதே திரு கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு பிணக்கம் வந்துடுச்சு, ஒரு பனிப்போர் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கிறார். எங்கள் தங்கம் படம் இறுதி நாள் ஷூட்டிங், கடைசி நாள் ஷூட்டிங்காக இதை நடிக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் மறக்க முடியுமா, மேகலா பிக்சர்ஸ் மாறன் அவர்களுடைய முரசொலி மாறனுடைய கம்பெனி, அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் நடிக்கும்போது அவர் உங்களுக்கு தெரியும், திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த எங்கள் தங்கம் படம் ஒத்துக்கிறதுக்கு காரணமே பணமே வாங்காமல்
அவங்க ரொம்ப கடனில் இருந்தாங்க. மாறன் அவங்க அந்த குடும்பம் பெரிய கடனில் இருந்தாங்க. அந்த கடனை வந்து பண்ணுறதுக்கு தான், நிவர்த்தனை பண்ணுறதுக்கு தான் நான் நடித்தேன்னு சொல்லி அதெல்லாம் நிறைய அவங்களே சொல்லியிருக்காங்க. மாறன் சார் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் நிகழ்ச்சியை பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாருன்னா கடைசி நாள் ஷூட்டிங், அந்த கடைசி நாள் ஷூட்டிங்கில் வந்து ஸ்டுடியோக்கு வந்துட்டாங்க. யார் சோ வந்துட்டார், கிருஷ்ணன் பஞ்சு டைரக்டரு, மாறன் வந்துட்டார். கடைசி நாள் ஷூட்டிங்கு அன்னைக்கோட அதுவும் அதிகமாக ஷார்ட்ஸ் இல்லையா. அதாவது சொல்கிறார் சோ சொல்கிறாரு, ஸ்டண்ட்டு ஆக்டர்ஸ் கூட வந்து ஒரு 2-3 ஷாட் தானா. அதுக்கப்புறம் சோ அவர் கூட ஒரு காம்பினேஷனில் 2-3 ஷாட் தானா. இவ்வளோ தானா. அது முடிஞ்சால் ஒரு 1 ஹவர் ஒர்க்கு தானா, முடிஞ்சால் போயிடலாமா. அதனால தான் இவரும் நம்பி வந்திருக்கிறாரு. வந்த உடனே பாருங்கள், எப்போவுமே அதையும் சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த மறுநாள் வந்து ஜப்பான் போகிறாரு. ஜப்பான் போகிறதால இன்றைக்கே முடிச்சிடணும். ஒருவேளை படம் முடியாமல் போயிடுச்சுன்னா பெரிய நஷ்டம், டிஸ்ட்ரிபியூட்டர் பதில் சொல்லணும், 2வது வட்டிக்கு பணம் வாங்கி அவங்களே கஷ்டப்படுறாங்க, நிறைய பிரச்சனை இருந்தது. அந்த நிலையில் இவர் 9 மணிக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்கன்னா எம்ஜிஆர் வந்துட்டாராம் 9 மணிக்கு ஷார்ப்பாக. வந்த ஒரு மேக்கப் போடாமல் என்ன பண்ணாராம், மேக்கப் ரூமுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு மற்றவங்கிட்ட சாவகாசமாக பேசிகிட்டு இருக்கிறாராம். என்னடா இது மேக்கப் போட மாட்டேறாரு சொல்லிட்டு அவர் எம்ஜிஆர் பற்றி தெரியும் உங்களுக்கு, அவர்கிட்ட யாரும் சொல்லவே முடியாது. என்ன பண்ணாராம், சரி போட்டுருவாருன்னு பார்த்தா 10-10:30 ஆச்சான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா, திடீர்னு காலத்தில் வெளியே போயிட்டாராம். வெளியே போன பிறகு தான் சொல்கிறாங்களாம், எம்ஜிஆர் போயிட்டு 1 மணி நேரம் மொத்தம் வருவார், அவர் ஒருத்தர் பார்க்க போயிருக்கிறாருன்னு செய்தி வருதான். இவர் சோ சாருக்கு வருத்தமாகி போச்சான். என்னடா இது இவர் வருவார்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாருன்னு சொன்ன ஒன்றா வெயிட் பண்ணியிருந்தாராம். பாருங்கள், ஒரு 1 ஹவர் கழித்து வந்தாராம். வந்த உடனே என்ன பண்ணாராம், சோ நேராக போனாராம். சார் இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குதா இல்லையா சார், இல்லைன்னா சொல்லிடுங்க சார், நான் ஏன் சார் தண்டமாக காத்துட்ருக்கணும் ப்ளீஸ் அப்படின்னாராம் இவர். உடனே எம்ஜிஆர் சொன்னாராம், எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களான்னு கேட்டாராம். என்ன சார் அப்படின்னு கேட்டாராம். சோ நீங்கள் பேசாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் போதும், கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும், இதுதான் எனக்கு நீங்கள் செய்கிற உதவினாராம். அதாவது இப்படியே சொன்னாராம், நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்தால் போதும், இதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற உதவினாராம். அதுக்கு மேலே எதுவும் பேச மறுத்துட்டாராம் எம்ஜிஆர். இவர் என்ன பண்ணாராம், அவர் அதிர்ச்சியாகி சோ சார் என்ன நினச்சாரா, ஒரு 2 விஷயம் புரிஞ்சு போச்சு. இவர் வந்து இன்றைக்கி ஷூட்டிங் இல்லைன்னா என்கிட்ட சொல்லிட்டு இருப்பார், என்னை காக்க வைக்கிற அளவுக்கு அவர் தப்பானவர் கிடையாது, இல்லைன்னா இப்போ நீங்கள் கிளம்பின்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அவர் நீங்கள் பேசாமல் இருங்க அமைதியான்னு சொன்னாவே அப்போ ஷூட்டிங் கன்ஃபார்மாக நடக்கும். சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அந்த மட்டும் என்ன நம்பிக்கை வந்துருச்சான். வந்துட்டு அவர் மற்ற கூட எதுவும் சொல்லாமல் அப்படியே வெயிட் பண்ணாராம், மற்றவங்க மாதிரி காத்திருந்தாராம். இவர் என்ன பண்ணாராம், வந்தவர் அப்போவும் மேக்கப் போட்டுக்கலையா எம்ஜிஆர். அப்படியே என்ன பண்ணாராம், அந்த ஸ்டுடியோ அப்படி சுற்றி பார்க்குறாராம், எல்லார்கிட்டையும் பேசுகிறாராம். பேசிட்டு வந்து உட்காடுறாராம். மத்தியானம் வந்து லஞ்ச் சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரா, வெளியே போகிறாராம். வெளியே போய் வேறு யாரோ பார்த்துட்டு மறுபடியும் வராராம். என்னடா அதுன்னா இவர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் நடக்குது, ஷூட்டிங் நடக்கும்ன்றது எனக்கு மட்டும் தெரியுது, நடக்குமா நடக்காதான்னு மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பதட்டம் இருக்குது. அவர்கிட்ட போய் சார் ஷூட்டிங் நான் மேக்கப் போடுறீங்களா இப்போ போடலையா சொல்கிறது கூட யாருக்கும் சொல்ல முடியாது, அதுவே பெரிய விபரீதமாகிவிடும். பாருங்கள் எம்ஜிஆர் எப்படி இருந்திருக்காரு பாருங்கள். அதில் அது பின்னால் அவர் முடிக்கிறார் ஷோவே. அப்படியே இருந்து என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, இது நடக்குமா நடக்காதா. மறுநாள் ஜப்பான் போன உலக சுற்றுவாளியம் படத்துக்காக, இது முடியலன்னா அவ்வளோதான், என்ன பண்ணுறது தெரியல. மாறனும் கொஞ்சம் ஒன்றும் பேச முடியல, பஞ்சு சார் ஒன்றும் பேச முடியல. அப்படியே நேரம் போகுதான் 10 மணி ஆயிடுச்சான். இரவு 10 மணிக்கும் மேக்கப் போடலையா எம்ஜிஆர், நல்லா கவனிங்க, 10 மணிக்கும் போடலையா. இது அவ்வளோதான் போலக்குதுன்னு சொல்லிட்டு மனசையும் விட்டுட்டாங்களாம். யார், பஞ்சு சாரும். அவரும் கேட்கவும் முடியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கரெக்டாக நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் சொல்கிறாரு, இனிமேல் நடக்காதோன்ற ஒரு மூமெண்ட் வரும்போது 11 மணிக்கு எம்ஜிஆர் மேக்கப் போட்டு வந்தாராம். நள்ளிரவில் படத்தை முடித்தாராம். முடிச்சுட்டு ஏற போகிறாராம். ஏற போகும்போது சோகிட்ட சொன்னாராம், என்ன இப்போ தெளிந்ததா உங்களுக்குன்னாராம். அந்த குழப்பம் தெளிந்ததான்னு கேட்டாராம். தெளிவு வந்ததான்னு கேட்டாராம். அதான் தெளிவா இல்லை, உங்களுக்கு தெளிவு வந்ததா அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டாராம் சோகிட்ட. சார் தெளிவு வரல சார், எனக்கு தூக்கம் தான் சார் வந்தது, நான் கிளம்புறேன் சார் அப்படின்ட்டு இவர் போயிட்டு சொல்கிறாரு, இந்த படம் இவ்வளவு குழப்பத்துக்கு மத்தியிலையும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அதை விட முக்கியம், அப்போவே தெரிஞ்சு போச்சு, திரு கருணாநிதிக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இப்போ இடையில் வந்து ஒரு பனிப்போர் நடக்குது. அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பெரிய பேதம், ஒரு கருத்து பேதமோ, ஒரு முரணான ஒரு விஷயம் நடக்குதுன்ற விஷயத்தை நான் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, அது சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அந்த படம் எங்கள் தங்க எந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுன்னு தெரியும். எந்த அளவுக்கு அந்த வெற்றி பெற்ற பின்னாலேயும் எம்ஜிஆர் வந்து என்ன குழப்பம் என்ன பண்ணாலும் அப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்கும் அந்த படம், அது முக்கியம் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் அது சொல்கிறார், அதுதான் நான் சொல்கிறது தான் இவ்வளோ வந்தேன். அவர் சொல்கிறாரு, எம்ஜிஆர் ஒருவரிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார் என்றால், கடுமையாக நடந்து கொண்டவர் அவர்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த கடுமை நடந்து கொள்கிற அளவுக்கு அவங்க அவ்வளோ தவறு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவர் நம்பினா தான் அந்த கடுமையாக நடந்துக்குவாரே தவிர,
எல்லோரிடமும் கடுமையாக நடந்து கொள்ள மாட்டார், அதோட அவருடைய குணமும் கிடையாது. அது குறிப்பிடுறார் அவர் அவ்வளோ கடுமையாக நடந்துக்கிறான்னு சொன்னால் அவ்வளோ கடுமையாக நடந்துக்கிற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அதில் அவர் சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான பண்பு. அதாவது அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சந்திரபாபுக்கு அவர் பண்ணியிருப்பார், அதே மாதிரி அசோகன் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன குற்றம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவே மாட்டார் எம்ஜிஆர். இதுதான் இங்கே ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம். அந்த விளைவுகளை அவங்க மேலே அந்த குற்றத்தையே வெளிப்படுத்தாமல் இப்போ நினச்சிருந்தா சோக்கட் சொல்லியிருக்கலாம், இதான் ஏன் நான் பண்ணேன், இதுதான் ஏன் நான் பண்ணேன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ உங்களுக்கு தெளிந்ததா தெளிவு வந்ததான்னு கேட்டார்னா என்ன அர்த்தம்னா, புரிஞ்சுக்க முடியுதா உங்களால் அப்படின்ற மாதிரி தான் அது சொல்கிறார். அவ்வளோ கடுமையாக நடந்துக்கிறவர் அந்த மாதிரி குணம் கொண்டவர் கிடையாது. அப்படி நடந்துக்கிறாருன்னா அவ்வளோ மோசமாக இவங்க அவங்கள்ட்ட நடந்திருப்பாங்க. அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் அதனால தான் பெருமையில் வைப்பார் ஐயா. அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். அதாவது மற்றவங்க குற்றத்தை யார் சொல்லுவாங்கன்னா சிறுமையாளர்கள் தான் சொல்லுவாங்க. பெருமையாளர்கள் மன்னிக்கிறது மட்டும் இல்லை, செஞ்சு கொடுத்துட்டாரு, படமும் செஞ்சு கொடுத்துட்டாரு. உங்களுக்கு தெரியும் அந்த எங்கள் தங்க எப்படிப்பட்ட அந்த விஷயம்லாம் நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த குற்றத்தை வெளிப்படுத்துனதே கிடையாது. நிறைய பேர் குற்றம் நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சிருப்பாரே தவிர அதுக்கான விளைவுகள் செய்வாரே தவிர சொல்லுவாங்க. என்றைக்குமே ஒரு பெருந்தன்மை உள்ளவங்க டு பி லிட்டில் இஸ் டு பி லிட்டில் ஆங்கிலத்தில் கீழ்த்தரமாக பேசினான் என்று பேசுவதே கீழ்த்தரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் அந்த அற்புதமான எம்ஜிஆருடைய பண்பு. அவர் நிறைய விஷயங்களை அப்படியே சொல்லாமலே போனதாலேயே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். ஆனால் அவர் சொல்லுவார், ஏன் நான் சொல்லலை, சொன்னால் எத்தனை பேர் பாதிப்பாங்கன்னு தெரியும்னு சொல்லுவார் அவர். அதெல்லாம் சந்திரபாபு விஷயத்தோட நான் இன்னும் பேசவே இல்லை. அதோட உண்மைகளை நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். அதை பற்றி கூட ஒரு பதிவு போனோம். ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பதிவு திரு எம்ஜிஆர் அவள் தப்பாக பேசுகிறான்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க அறியாதவங்க, புரியாதவங்க, அந்த இணை இல்லாத இதயம் உள்ளவங்க. அதனால தான் அவங்க பேசுகிறாங்க. அதனால் சொல்லுவாங்க தெரியுமா, யாரையோ பார்த்து எதுவோ குறைக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சில விஷயம் அப்படி கடந்து போயிடணும். நமக்கு தேவை நல்லவங்க கிட்ட நல்லதையே நம்ம எடுத்துக்கணும், நல்லதையே பார்க்கணும். டு பி லிட்டில் இஸ் டு பி லிட்டில்னு ஆங்கிலத்தில். நல்லவர்களுக்கு உலகம் முழுதும் நல்லது. எம்ஜிஆர் உலகம் முழுதும் நல்லதையே பார்த்தாரு. அவர் அதனால தான் இன்ன வரைக்கும் அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை எவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்குறவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான தமிழ் தீயை ஆதரிக்கிறவங்க, பேசுகிறவங்க, பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர். சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதவியாக தராங்க. அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன். அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றியுடையனாக இருப்பேன். என்னென்னா, இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால தான் எனக்கு தமிழ் தீயை கொண்டு வர முடியுது, இல்லைன்னா என்னால் கொண்டு வர முடியாது. அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே காலத்தில் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க, உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா, கொடுக்குன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை. அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறோம். உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க. அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் படிந்து ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை உங்கள் எல்லாருக்காகவுமே நான் இறைமையை பிரார்த்திக்கிறேன்.